அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓவலேஷன் பற்றின சில விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஓவலேஷன் அப்படிங்கிறது ப்ரெக்னென்சியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வேர்ட் தான் ஓவலேஷன். ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்களுக்கும் இர்ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்களுக்கும் ஓவலேஷன் சிம்டம்ஸ் தெரியும். ஆனால் ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தான் ஓவலேஷன் நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஓவலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா கருமுட்டை வெடித்து வெளிவரக்கூடிய நாள் தான் ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாளில் சேர்ந்துருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரெக்னென்ட் ஆக முடியும். கருமுட்டை அந்த ஓவலேஷன் அன்னைக்கு வெடித்து ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஸ்பெர்ம் சேர்ந்ததையும் அது பேபியாக ஃபார்ம் ஆகும். ட்ராவல் பண்ணி போய் நம்மளுடைய கருப்பு பயிர் உட்சுவரில் இம்ப்ளான்ட் ஆகி உங்களுக்கு பேபியாக உருவாகும். இதுதான் ஓவலேஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஓவலேஷன் நாளில் தான் சேர்ந்து இருக்கணும். ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு எப்போ ஓவலேஷன் வரும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக 30 days ஒன்ஸ் பீரியட் ஆயிடுவீங்க அல்லது 28 days ஒன்ஸ் பீரியட் ஆயிடுவீங்க அப்படின்னா அதில் அதாவது 14வது நாள் அல்லது 15வது நாள் உங்களுக்கு ஓவலேஷனாக இருக்கும். பீரியட் ஆனதுலேருந்து 14வது நாள் அல்லது 15வது நாள் ஓவலேஷனாக இருக்கும். அந்த நாட்களில் சேர்ந்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் டோட்டலாக ஒரு 5 நாள் அந்த மாதிரி சேர்ந்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இர்ரெகுலர் பீரியடில் இருந்தால் உங்களுக்கு ஓவலேஷன் எப்போனே தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் 45 நாட்களுக்கு ஒரு தாட்டி ஆகலாம், 50 நாட்களுக்கு ஒரு தாட்டி ஆகலாம். அதனால் இர்ரெகுலர் பீரியடில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஓவலேஷன் எப்போன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் மெடிக்கலில் கிட்டு வாங்கி உங்களுக்கு இப்போ சொல்ல போகிற சில சிம்டம்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த தெரிகிற அன்னைக்கு மெடிக்கலில் கிட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சில சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்கள் வெஜைனாயிலிருந்து ஒரு மாதிரியான டிரான்ஸ்பரண்ட்டான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ரொம்ப பால் மாதிரியோ கர்ட் மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது. வளவலன்ட்டு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் ரெண்டாவது ரொம்ப மைல்டான ஸ்டொமக் பெயின் இருக்கும். ஹெவியாக இருக்காது, ரொம்ப மைல்டான ஸ்டொமக் பெயின் இருக்கும். உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் இருக்கிறத விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டைமில் அந்த ஓவலேஷன் கருமுட்டை வெளிவரக்கூடிய டைமில் செக்ஷுவலான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஹார்மோனல் சேஞ்சஸ் உங்கள் பாடியில் ஈஸ்ட்ரஜன் இருக்கு இல்லையா, அதோடைய அது அதிகமாக சுரக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓவலேஷன் நாட்களில் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய செஸ்ட்டு உங்களுடைய பிரெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதுவும் ஒரு வகையான ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் நடக்குது. பாடியில் ஓவலேஷன் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ்னால உங்களுக்கு இந்த மாதிரி செஸ்ட்டில் சில சேஞ்சஸ், ஒரு வலி அந்த மாதிரிலாம் வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே இந்த ஒரு 5 விஷயம்தான் ஓவலேஷன் சிம்டம்ஸாக இருக்கும். அப்போ நீங்கள் இர்ரெகுலர் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் ஒருமிச்சு தெரிகிறப்போ நீங்கள் மெடிக்கலில் போய் கிட் வாங்கிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்பவும் போல் நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி யூரின் விடுறப்போ உங்களுக்கு 2 லைன் வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணினீங்க அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கலாம் ஓவலேஷன் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத. அது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க இந்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகலை, ஆனால் இதை வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நாள் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம சேனல் நிறைய ஏர்லி ப்ரெக்னென்சியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசியிருக்கோம். உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.